கல்யாணம் ஆனவங்களுக்கு சூப்பரான படம் இது. எல்லாரும் வந்து பாருங்க, ஜாலியாக இருக்கு. ரியோ இன்னொரு ஹிட்டு கொடுத்துருக்காரு, எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஜாலியாக இருக்குது படம் எல்லாமே. இது ரியோவோட அவர் விக்னேஷ்காந்த் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஹீரோவாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகி ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து பார்த்தாங்கன்னா திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லோரும் படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. காமெடி எல்லாமே செட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த நக்லைட்ஸில் இருந்த ஒருத்தர் காமெடியன், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. இது எல்லா இதுக்கும் செட் ஆகிருக்கு. விக்னேஷ்காந்த் தான் இந்த படத்தில் ரியோவோட நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஷோவில் வந்து சொல்லியிருப்பாரு, விக்னேஷ்காந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு. அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. நல்ல நைஸ் குட் வாட்சிங் மூவி தான். பார்க்கலாம், ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். இப்போ கல்யாணம் ஆனவங்களாம் வந்து இப்போது நல்லாயிருக்கும் படம் பார்க்க. ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க. சொல்கிறா இதை பற்றி ஃபீல் குட் மூவினா பார்க்கலாம், நிறைய டைம் பார்க்கலாம். ஓகே தான். ரியோ பேர் கூட நல்லா தான் இருக்குது. ரியோ மால்விகா மனோஜ் நல்லா. ஆல்ரெடி பேர் வந்து இன்னும் மேட்சிங்காக இருக்கும். இந்த ரெண்டு பேர் செம மேட்சிங். விக்னேஷ்காந்த் நல்லா நடிச்சிருக்காரு மேம். ஓகே தான். கூட்டா என்ன பண்ணுவோம், நல்லா பண்ணிருக்கோம். கருத்துக்கள்லாம் நிறைய படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல கருத்துக்கள், விட்டு குத்து போகிறது, குடும்பமான சண்டை, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண போனால் ஈக்குவலாக போனால் நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்து போகிறது தான் லைஃப். ஆண்களே எவ்வளோ தான் கஷ்டப்படுறது, ஆண்கள் மட்டும் கஷ்டப்படணும். நிறைய கருத்துக்கள் பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஃபேமிலியே வந்து பார்த்தா ஒருத்தர் தான். நியூலி மேரிடு கப்பலுக்கு ஒரு மஸ்ட் வாட்சிங் மூவி. நான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஆண் பாவம் பொல்லாதது. இப்போ நிறைய ஆட்டிடியூடை ஆண் பாவம் பொல்லாதது. இப்போ நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. அவங்களாம் அடங்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி படம் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா, ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப் ஃபுல்லாக வரும்போது எப்படிலாம் இருக்கணுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுதான் டைவர்ஸ்க்கான காரணம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ஹஸ்பண்டுக்கு அவங்க வீட்டு சைடும் சரி, பையன் வீட்டு சைடும் சரி, ஹஸ்பண்டுக்கும் என்னென்ன கேர் பண்ணி பண்ணணுமோ அதே அவங்க பண்ணுறதில்ல. என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சா ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செய்யறதில்ல. ஒரு துணி துவைக்கணுன்னா கூட அந்த மிஷினை கூட போட்டு அவங்களால ஆஃப் பண்ண முடியாதான். இதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க எந்த வேலைக்கு வேணாலும் போவாங்க, எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் ஹஸ்பண்டு கேட்கக்கூடாது, ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேயும் கேட்கக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, இவங்க யார் கூட வேணாலும் சுற்றுவாங்க, எங்கே வேணாலும் சுற்றுவாங்க, எந்த டைமில் வேணாலும் சுற்றுவாங்க, அதையும் கேட்கக்கூடாது அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க ஆண்கள் தான் காரணம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லை, பெண்களும் நிறைய பேர் காரணமாக இருக்காங்கன்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் வேறு லெவல். இதை வந்து நிறைய திருந்தாத பெண்களும் பார்க்கணும். புதுசாக மேரேஜ் ஆக போகிறவங்களும் சரி, ஆனவங்களும் சரி பார்க்கணுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா சூப்பரான படம். இந்த படம் பார்க்குறது மூலிமா ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ரியோ அண்ணனுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி.